இங்க ஒரு ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு கச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மைக்கு போட்டு ஊருக்கே சொல்றான். அந்த பயத்திலேயே இவன் கீழே வந்துடுறான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்கும்போது உனக்கு பொண்ணு கச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை காட்டுறாங்க. பொண்ணு பாத்தீங்கன்னா பயங்கர அழகா இருக்கு. இது பார்த்த உடனே அவனுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல. கை கொடுக்குது அந்த பொண்ணு. இவனை கை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பொண்ணு ஏஞ்சல் ட்ரெஸ்லாம் போட்டு இருக்கு. நம்ம கை சேரா இருக்கு, இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எனக்கு செட் ஆகாதுங்க, நீங்க வேற ஆள பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கு பையனோட அப்பா என்னடா பொண்ணு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பொண்ணு அழகா இருக்கு, நம்ம தகுதி மீறின மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கு அவங்க அப்பா அம்மா எதுனா சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வந்து அவங்க கூட சேர்ல இறங்கி வேலை செய்யறதுக்கு பாக்கும். இவனுமே வேணாம், நீ ஏஞ்சல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு இருக்க, இறங்காத அப்படின்ற மாதிரி சொன்னாலும் கேட்காம அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இறங்கி நாத்து நடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நாத்து எடு நட ஆரம்பிச்சிருதுங்க. அந்த பொண்ணு ஒரு வேகத்துல வந்துச்சு கண்டி அந்த பொண்ணுக்கு நாத்துலாம் நட தெரியாது. சோ இவனே போயிட்டு கத்து கொடுக்குறான், இந்த மாதிரி தான் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளேயே உங்களுக்குள்ள ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுது. இவன் ஒரு கிழங்கு அவுச்சு வந்து வச்சிருப்பான். அந்த கிழங்க வந்து சீர் பண்ணிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பான். இந்த பொண்ணுக்குமே வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அந்த பொண்ணுமே திருன்னு முழிச்சிட்டு ஓகே நான் சாப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. வாங்க அங்க அந்த கிழங்கையுமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அப்புறம் என்ன ரெண்டு பேருக்கும் உள்ள லவ் ஒர்க் அவுட் ஆயிடுது. அப்புறம் வந்து ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுறாங்க.